தமிழகத்தில் மேட்டூர், பவானிசாகர் அணைகளில் நேற்று ஆய்வு நடத்திய மத்திய உயர்மட்ட குழு இரண்டாவது நாளான இன்று தஞ்சை மற்றும் ஒரத்தநாடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சொல்லுங்க, உயர்மட்ட தொழில்நுட்ப ஆய்வு குழுவினர் இன்று எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள்? சுந்தர், அதாவது உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து மத்திய அரசு அதுக்குண்டான முயற்சியில் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தான் காவிரி தொழில்நுட்ப குழு இரு மாநிலத்தில், அதாவது கர்நாடகம் மற்றும் தமிழகத்தில் இரு மாநிலங்களிலும் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை 18ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்தில் மத்திய நீர்வளத்துறை தலைவர் ஷா தலைமையில் ஒரு 13 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து வருகிறது. இந்த குழுவானது நேற்று தமிழகத்தில் மேட்டூர், பவானி உள்ளிட்ட அணைகளை ஆய்வு செய்த பின்னர் இன்று இரண்டாவது நாளாக தங்களது ஆய்வை தொடங்கியுள்ளனர். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் சோழவன்குடிகாலில் தற்போது ஆய்வு செய்வதற்காக சிறிது நேரத்தில் வர உள்ளனர். இதற்காக இந்த சோழவன்குடிகாலில் விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார். அதாவது விவசாயிகள் என்னென்ன பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது குறித்து விவசாயிகளிடம் இந்த தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு செய்த பின்னர் அதன் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் செல்கிறார். அங்கு ஒரு 4 இடங்களில் ஆய்வு செய்த பின்னர் அது இறுதியாக நாகை மாவட்டத்தில் ஒரு 4 இடங்களில், அதாவது வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். இதன் பிறகு புதுதில்லிக்கு சென்று வரும் 17ஆம் தேதி தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இந்த குழுவானது சமர்ப்பிக்க உள்ளது. சுந்தர், இப்ப தஞ்சையில இந்த உயர்மட்ட குழுவினர் வந்திருக்காங்க. அவர்களை எந்தெந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சந்தித்தார்கள்? என்னென்ன கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை எல்லாம் அங்கே கொடுத்திருக்கிறார்கள்? சுந்தர், அதாவது தொடர்ந்து தமிழகத்திற்கு காவிரி தீரை தருவதற்கு கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இது நிரந்தர தீர்வு காண வேண்டும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளாக ஆறு ஏரி மற்றும் பாசன விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம் உள்ளிட்ட அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அவர்களிடம் கோரிக்கை கொடுத்துள்ளனர். இந்த கோரிக்கை அடிப்படையில், அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும், இதற்கு இந்த தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. தஞ்சை மற்றும் ஒரத்தநாடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை முடித்துவிட்டு இன்னும் எந்தெந்த இடங்களில் உயர்மட்ட குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? சோழவன்குடிகாட்டில் தனது ஆய்வு பணியை கள ஆய்வு பணியையும் விவசாயிகளிடம் கலந்துரையாடல் நடத்துகின்றனர். அதன் பிறகு மதுக்கூர் சென்று அங்கு விவசாயிகளிடம் கள ஆய்வு, அதாவது தற்போது வயல் எந்த விதமான பாதிப்புள்ளாக்கியுள்ளது, தண்ணீர் இல்லாததால் சாகுபடி எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர். அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் சென்று பெருக்குவளந்தான் பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் தங்களது ஆய்வு பணியை தொடங்குகின்றனர். இதன் பிறகு இதனை முடித்துக் கொண்டு நாகை மாவட்டத்திற்கு சென்று அங்கு வேளாங்கண்ணி, கருங்கண்ணி ஆகிய பகுதிகளில் தங்களது ஆய்வை முடித்துக் கொண்டு புதுதில்லிக்கு செல்கின்றனர். சுந்தர், இப்போ டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலையை அந்த அதிகாரிகளிடம் எடுத்துரைப்பதற்காக அந்த பகுதிகளின் தரப்பில் எந்தெந்த அதிகாரிகள், உதாரணமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த இடத்துல குழுமி இருக்காங்க? சுந்தர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் அரசு அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்களது என்னென்ன தஞ்சை மாவட்டம் காவிரி நீர் கிடைக்காதல் என்னென்ன பாதிப்புக்குள்ளாகியுள்ளது, எந்தெந்த அணைகளில் நீர்மட்டம் தற்போது எவ்வாறு உள்ளது என்பது குறித்து விளக்கி கூறுகின்றனர். இதன் பிறகு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சென்ற போது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டத்திற்கு உண்டான பிரச்சனைகள், காவிரி நீர் கிடைக்காதல் ஏற்பட்ட பாதிப்புகள் ஆகியவற்றை உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவிடம் எடுத்துக் கூறுகின்றனர்.